ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா கார பணியாரம் சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரவா கார பணியாரத்தோட கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பளவு ரவா சேர்த்துக்குவோம். நம்ம ரவா சேர்த்தா அதே கப்பால் அரை கப்பளவு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதில் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சோன்னு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ரவாவை எடுத்து ஒவ்வொரு குழியாக ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குவோம். இப்போ வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவா பணியாரத்துக்கு கார சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.